வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க சார். மீண்டும் உங்க தொகுதியிலேயே போட்டியிட போறீங்க. அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமா கொடுத்திருக்கோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்கறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எங்களுடைய இயக்கத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது மீது இருந்திருக்கிற ஒரு நம்பிக்கை. ஃபஸ்ட் டைம் நிற்கும்போது ஏறத்தாழ 16,955 வாக்கு வித்தியாசம். 2வது முறை 49,697 வாக்குகள் வித்தியாசம். இந்த முறை அதையும் தாண்டி வெற்றி பெறும். காரணம் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கின்ற சாதனை திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அது தேர்தல் ரிசல்ட்லேயும் அது பிரதிபலிக்கும் என்கிற நம்பிக்கை. இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி வழங்கியிருக்காரு. தொடர்ந்து ஒரு 77 ஆண்டுகள் கடந்து ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் எப்படி எங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் அந்த வேட்பாளர்கள் வருவது, அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், வழிகாட்டுவதற்கான தலைவர்கள் இருக்கிறார்கள், அதோடு சேர்ந்து இளைஞர்கள் செயலாற்றுவதற்கும் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. திராவிட மாடல் 2.0 இன்னும் ஒரு 30 நாட்கள் ஒரு இடைவெளியில் அது தொடர் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடைய அந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கின்ற வெற்றியாக இது அமையும் என்பது. களம் எளிதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல களம் போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் எங்களுக்கு ஒரு தலைவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அது சார்ந்து நாங்கள் செயலாற்றிய அந்த விதம், அரசாங்கம் செய்திருக்கின்ற சாதனை, ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து ஒரு 4 நாளாகவே பாருங்களேன், ஒன்றிய அரசே பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் எங்களை பாராட்டுகின்ற விதம் இன்றைக்கி நாடே திரும்பி பார்க்கின்ற பல சாதனைகளை செய்திருக்கின்றோம். அதனால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய கூட்டணி பலம், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற இந்த கூட்டணி பலம் இந்த முறை இன்னும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்கள் என்பதை நிரூபிக்கிறது. திருச்சி மைய பகுதியாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த மாவட்டத்தில்? பொதுவாக திருச்சி மாவட்டம் என்ன டிசைட் பண்ணுது, ஏன்னா ஆல்மோஸ்ட் மையப்பகுதி நீங்கள் சொல்கிறனால நிறைய பேர் அங்கே குடியிருந்ததாக இருந்தாலும், நிறைய பேர் அங்கே வேலை பார்த்துட்டு போகிறதா இருந்தாலும், நிறைய பேர் அங்கே இருக்கின்ற தொழில் சார்ந்து வந்துட்டு போகிறதும் பார்த்திங்கன்னா அங்கே என்ன பேசப்படுகிறதோ அதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கணும். காரணம் உங்களுக்கே தெரியும், ஏன் திருச்சியில் ஒரு மாநாடு வந்தால் அது ஒரு திருப்புமுனை மாநாடுன்னு சொல்லும் பொழுது அந்த மாநாட்டுடைய வெற்றியிலேருந்து தொடர்ந்து நாம் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற அந்த 9 தொகுதியும் ஏற்கனவே நாங்கள் 9க்கு 9 நாங்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கின்றோமோ இந்த முறை 9க்கு 9 மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற 41 தொகுதிகளையும் நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.